மாடர்ன் டிஜிடெக் மீடியா வழங்கும் டப்பாங்குத்து. இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையை சுற்றியுள்ள கிராமங்கள்ல வந்து திருவிழாக்கள்ல நாட்டுப்புற பாடல்கள் நெறைய நடக்கும். நாட்டுப்புற கலைக்கூத்துகள். அந்த கூத்துல முக்கியமானது வந்து தெருக்கூத்து. தெருக்கூத்த மையமா வச்சு, அவங்களோட வாழ்க்கை அடிப்படையா சில நிகழ்ந்த சம்பவங்கள்லாம் வச்சு இந்த படத்த நாங்க எடுத்திருக்கோம். இந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகன் ஒரு தெருக்கூத்து கலைஞரா இருக்காரு. அந்த கதாநாயகி வந்து தெருக்கூத்து ஆட ஆசைப்படுறா. ஆனா தெருக்கூத்துக்கு ஆடுறதுக்காக மீடியேட்டரா வேலை பார்க்குற அந்த கதாநாயகனோட அவங்க மாமாவே வந்து அவள ஆடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதையும் மீறி அவ தெருக்கூத்து ஆடணும்னு ஆசைப்படுறா. அப்படி இருக்கும்போது, இந்த கதையில வந்து அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மாவ பத்தியான பிரச்சனை. அவங்க அம்மாவ பத்தியான விஷயங்கள் தெரிஞ்ச பிற்பாடு தான் நம்ம திருமணம்னு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அவங்க வந்து அந்த தெருக்கூத்து ஆடுன கலைஞர்கள் வந்து, திரும்ப வந்து அவங்க அவ தெருக்கூத்து ஆடுனாளா? ஏன் அவ ஆடக்கூடாதுன்னு அவரு சொன்னாரு அந்த வில்லன். அந்த அம்மாவ பத்தியான விஷயங்கள் வெளிய தெரிஞ்சதா? அத கண்டுபிடிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இருக்கக்கூடிய மீடியாஸ் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய டப்பாங்குத்து அந்த டீம் சார்பாக வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டப்பாங்குத்து திரைப்படம் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை சொல்லி மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுக்கப்பட்ட படம். நான் ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் வீதி நாடகங்கள்லாம் நிறையா பண்ணுவோம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா கிராமங்கள்லையும் நாடகங்கள் நிறைய போட்டிருக்கிறோம். நாடகங்கள்லாம் அது நிஜ நாடகங்கள். இது மாதிரியான புராண கால நாடகங்கள்லாம் இல்லை, நிஜ நாடகங்கள் நிறைய போட்டிருக்கோம். அப்போ நிறைய எல்லா பகுதிகள்லையுமே வந்து நாட்டுப்புறங்களுக்கு தானே, கிராமங்களில் மட்டும் அதனுடைய பதிவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இதை எப்படி இப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே இது காணாமல் போயிருமான்ற ஒரு வருத்தம் ஏக்கம்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை கூட நாங்கள் என் நண்பர்களோட ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 குழந்தைகளும் ஒரு பெரியவங்க ஒரு லேடியும் வந்தாங்க. வந்துட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்கன்னாங்க. "என்னங்க ஆள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் கேட்குறீங்கன்னு?" சொல்லும்போது, "நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு?" கேட்கும்போது, "நாங்கள் பாவை கூத்து கலைஞர்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க." பாவை கூத்து அப்படின்றது வந்து நம்முடைய திரைப்படத்தினுடைய முந்திய வடிவம் அது. அந்த கலைஞர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயி, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இது வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி இது எப்படி, ஆனா நம்ம தனி மனிதனா ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்னு யோசிக்கும்போது தான், அ குணா சார் மூலமா திரு ஜெகநாதன் சார் அவங்களுடைய தயாரிப்புல டப்பாங்குத்து நாட்டுப்புற கலைகள வந்து மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு முயற்சியில வந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல நடிக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு என்னன்னா, கரும்பு தின்ன கூலி மாரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் இந்த பாட்டுக்கு நாங்க பண்ணும்போது என்னன்னா, பார்வையாளர்கள் வந்திருந்த எல்லாருமே மக்கள்லாம் ஆடுனாங்க. இது என்னன்னா, தொப்புள் கொடி மூலமா தொப்புள் கொடியினுடைய வழியில வந்த ஒரு மரபு வழி கலையா இருக்கிறதுனால, நம்ம ஜெனடிக்லயே அது இருக்குது. இந்த கலை இருக்குது. ஸோ அது இன்னைக்கு ஒரு பெரிய திரைப்பட வடிவமா, ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கராட்டக்காரன் இது மாரி படங்களுக்கு பின்னாடி இப்ப இந்த படம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான ஒரு படத்த எடுக்கணும். அத வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இதுக்கு ஒரு முன்முயற்சி எடுத்த தயாரிப்பாளர் திரு ஜெகநாதன் சார், அதேபோல குணா சார், இயக்குனர் முத்துவீரா சார், இந்த இந்த படத்துக்கான ஒரு நடன வடிவத்த மிகச்சிறப்பா பண்ண தீனா மாஸ்டர் அவர்கள், அதே மாரி என்னுடன் சேர்ந்து இதுல பங்காற்றிய மேடம் தீப்தி மேடம், காதல் சுகுமார், அதே மாரி நெறைய கலைஞர்கள் இதுல வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா இது மாதிரியான படங்கள் வந்து மண் சார்ந்த படங்கள் நெறைய வரணும். அத நம்ம அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா அத நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுல பங்காற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு தருணம் வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணமா நான் உணர்றேன். மாடர்ன் டிஜிடெக் மீடியா பாங்குன்ற படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கிராமத்து பாரம்பரிய கலைகள்லாம் அழியக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நிறைய ஒரு 90% கிட்ட அழிஞ்சு போச்சுன்றது தான் மிகப்பெரிய காரணம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரத்தினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க தயாரிச்சிருக்காங்க. ஆஹ் இவங்க நிறைய பேர் வந்துட்டு இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த கலை நிகழ்ச்சி உடைய இது
ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையில வந்து நான் வந்து ஒரு வில்லனா பண்ணியிருக்கிறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் அது தெரியாது. இந்த இப்படி ஒரு ஒரு கிராமத்து கலைகள் இருக்குன்றது அதுக்கெல்லாம் தெரியாது. அவங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இது மேல மேல இந்த கலைகள்லாம் வந்து அழியாத இது மறுபடியும் அது பெரிய விஸ்வரூபம் எடுக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த படத்த எடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து புக் பண்ணி குடுக்குற ஒரு தரகரா நான் நடிச்சிருக்கேன். ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இது. அந்த இண்டஸ்ட்ரிய நான் கையில வச்சுக்கணும். கொஞ்சம் பணம் வந்த உடனே வட்டி கிட்டிலாம் குடுத்து அப்படியே நெறைய பார்த்துருப்பீங்க. ந சீரியல்ஸ்லாம் நெறைய நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். இதுல வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு திரைக்கதை, வசனம் எல்லாம் வந்துட்டு வந்து நம்ம குணசேகரன் சாரு, இயக்குனர் வந்துட்டு முத்துவேலன் சார். இவங்க 2 பேரும் எங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரீடம் குடுத்தாங்க. ஸோ ஃப்ரீடம் குடுத்ததுனால, நாங்க அவுட்புட் நெறைய குடுத்தோம். நான்றதில்ல. அது அ நம்ம ஹீரோவா இருந்தாலும் சரி, எல்லாருமே டீம் ஒர்க் ஃபுல்லாவே ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு, இது ரொம்ப நல்லா வந்து இதுக்குள்ள வந்து இது வரணும். இது வந்துட்டு அ நம்மன்றத தாண்டி இந்த கலை அழியக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த மாடர்ன் டிஜிட்டல் மீடியாக்கும், குணசேகர் சாருக்கும், டைரக்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முத்து வீராவும் குணாவும் எங்களோட டீமில் தான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப முத்து வீராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சதுல என்னன்னா 15 பாடல்களை ரேண்டமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதை பண்ணணும். ஸோ இந்த இந்த பாட்டு எங்கே வரணும், இது எங்கே வரணும், அதுக்காக ஒரு கதையை பண்ணணும். அப்படி ஒரு கதையை வந்து முத்துவும் குணாவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த 15 பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம். இந்த 15 பாடல்களையும் ஷூட் பண்ணி அதுக்கான நடனத்தெல்லாம் அமைச்சு அதை பண்ணாங்க. அது இல்லாமல் ஒரு பாட்டில் வந்து 45 நதிகளை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஷூட் பண்ணிட்டு வந்தது. அது ஒரு பெரிய விஷயம்தான். சங்கர் சார் வந்து உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டில் காமிச்சார். அதுமாரி நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா நதிகளையும் வந்து ஒரு பாட்டில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல முயற்சி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை வெற்றிகரமாக நல்ல வெற்றி படமாக ஆக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜெகநாத ராஜா ப்ரொடியூசர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. படத்தோட பிஆர்ஓ செல்ல ரகு என் தம்பி. நான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மகன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். என்னை அறிமுகப்படுத்தது திரு ஆபாவரன் சார். அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். என்னை முதல் பட இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் சார். என்னுடைய இணை இயக்குனர் ஏஆர் ரமேஷ் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். மறுபடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் வந்து நம்ம பழைய தமிழை பேசுறதே வந்து ரொம்ப தமிழில் பேசுறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் மட்டும் ஆயிடுச்சு. தமிழ் பற்றி இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அந்த கலைகள் அற்புதமான கலைகள். ஏன்னா தமிழருடைய வாழ்வும் இசையும் பாடல்களும் இயல் இசை நாடகமும் தான் நம்ம தமிழையே பிரித்து வச்சுருந்தோம். அந்தளவு நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே வந்து இயலும் இசையும் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தமிழ் கல்ச்சரில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே பாட்டு. குழந்தை பிறந்தா பாட்டு, வளரும்போது பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு, நின்னா பாட்டு, நடந்தா பாட்டுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே. ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் வந்து காண போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு வந்து முதல்ல நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை வந்து அற்புதமாக ஒரு திரைப்படமாக கொண்டுட்டு வந்தா காலகாலத்துக்கும் அது நிற்கும், மக்களோட மனசுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சென்று அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்த இந்த டீம், இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். திரு முத்துவீரா அவர் வந்து எங்கள் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு.
இன்னைக்கு அவர் வந்து இயக்குனரா அவதாரம் எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு உறுதுணையாக நம்ம எல்லாம் டைமண்ட் பாபு சார் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே கூட இருந்து அவருக்காக வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். எல்லாருமே பேசும்போது ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கலாம், இது ஒரு குடும்ப படம்னு. எல்லாரும் ஒண்ணா இருந்து நாங்க இருந்து பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பமா ஒரு இடத்துல போய் இருந்து அவங்க சொன்ன மாதிரி, கதாநாயகி சொன்ன மாதிரி ஒரே நாள்ல போய் அத்தனை ஆறுகளை கவர் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பரபரப்புங்கிறது நமக்கே தெரியும். போகணும், இறங்கணும், ஷாட் எடுக்கணும், கிளம்பு அடுத்தது அங்க போ எடு இங்க எடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பரபரப்பா அது அற்புதமா வந்து அது கூட வந்து பேரையும் போட்டிருக்காரு டைரக்டர். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல ஆறுகளை வந்து நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு. காவிரிங்கிறதே பட்டினப்பாலை பாடல்ல இருக்கும், வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரின்னு. வானமே பொய்த்தால் கூட காவிரி ஆறு பொய்க்காதுன்னு. இன்னைக்கு காவிரி ஆத்துலங்க தண்ணிங்கிறதே கிடையாதுங்க. நான் வந்து என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம். காவிரி வந்து அங்க ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு காவிரி, பெரிய காவிரி. ஏன்னா காவிரி ஆத்து பாலத்து வழியா தான் எங்க கல்லூரிக்கே வந்து நாங்க செல்லணும், அதை கடந்து தான் செல்லணும். கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு. ஆனா இன்னைக்கு வந்து அங்க முழுக்க மணல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் இருக்குமான்றது தெரியல நமக்கு. ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு தண்ணிங்கிறதே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இது எல்லாமே ஒண்ணா வந்து நம்ம தமிழை வந்து நம்ம தமிழர்கள் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அப்படிங்கிறதா. இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் நம்ம இழந்துட்டோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல இன்னமும் தியேட்டர்ன்ற ஒரு குரூப் இருக்கு. தியேட்டர்ல வந்து இன்னமும் நாடகங்கள் நடந்துட்டு, ஷேக்ஸ்பியரோட அத்தனை நாடகங்களும் இன்னைக்கு வந்து பேசப்படுது. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் எப்ப, இன்னைக்கு அத்தனை நாடகங்களும். ஆனா நம்ம வந்து விட்டுட்டோம், ஒன்னையா லூஸ் பண்ணிட்டே வரோம். அதுல இந்த மாதிரி நல்ல முயற்சிகள், இந்த முயற்சிக்காகவே இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா இது நம்ம தமிழுக்கு நம்ம செய்யற ஒரு தொண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து, இன்னைக்கு சிறிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம்ங்கிறது இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு வார்த்தையாவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சிறிய பட்ஜெட் படங்கள் தான் பெருசா ஓடுது, எல்லா படத்தை விட அதிகமா ஒண்ணு. சமீப கால வரலாறு வந்து உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இதை முறைப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். அதற்காக முழு முயற்சி எடுத்த கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் அப்படி சொல்லக்கூடாது, ஆனா படத்துல எல்லாரும் பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை கூறி, குணா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நம்ம இயக்குனர் முதல் முயற்சி அற்புதமா பண்ணியிருக்காரு, அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று என் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆடியோ லைன் பண்ணி லேப்ல பண்ணிருந்தீங்க, அதுல வேற மாதிரி இருந்தீங்க, கொஞ்சம் Yeah, பருமனான மாதிரி தெரியுது. it's been a year it's been a year that I got married, and I moved to a different city. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போனதுக்கு நம்ம தான் எல்லாரையும் டேக் கேர் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அப்புறம் நம்ம டேக் கேரை மறந்துடுவோம் கம்ப்ளீட்லி. ஸோ நார்மல் எவ்ரி உமனோட லைஃப் மாதிரி தான் என் லைஃபும். கொஞ்சம் வெயிட் போட்டேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு. ஸோ ஐ எம் கம்மிங் பேக் டு ஷேப். ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கம் பேக் டு ஷேப். படத்துல ஒரு பாட்டு வச்சாவே நிறைய பேர் வந்து எழுந்து போயிடுறாங்க. சரிங்களா, தம் அடிக்கிறதுன்னு சொல்றாங்க. வைலன்ஸ் பாட்டு தாங்குமா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பாட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் ஹேஸ் இட்ஸ் பிளஸ். இல்ல அது பாடல் மூலமா தான் கதையே வந்து நீங்க சொல்லுங்க சார். அதாவது படம் சார், படத்துல வந்து இப்ப தெருக்கூத்து வந்து கூத்துங்கிற நாட்டுப்புற கலைகள் வந்து தெருக்கூத்து வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மியூசிக்கும் சரி அந்த கூத்தும் சரி. இப்ப நம்ம ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த கட்டக்கூத்து அந்த மாதிரி புராணங்கள் சம்மந்தப்பட்டு அதை பேஸ் பண்ணி கோயில் சம்மந்தப்பட்டது, அதாவது அந்த சாமி அந்த கூத்து அதுவும் கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கும். இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது வந்து
என்டர்டைன்மெண்ட் அது பொழுதுபோக்குக்காக சாமி சம்மந்தப்படாம ஒரு கூத்து நடக்கும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனு இப்போ நம்ம ஒரு கரகம் சொடிக்க போயிட்டு இருப்பாங்க. சாமி தூக்கிட்டு தெருவுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா கூத்து அங்கங்க நடந்திருக்கும். அந்த கூத்துக்கும் சாமியோட கதைக்கும் ரிலேட்டிவ் இருக்காது. அப்ப அந்த இது வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும். என்டர்டைன்மெண்டா இருக்கிறதுனால வந்து நம்ம எவ்வளவு பாட்டா வேணாலும் வச்சாலும் அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை. அதுல பாத்தீங்கன்னா சில காமெடி எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அது கண்டிப்பா வந்து ஏன்னா இது வந்து கூத்துங்கிறது வந்து ஒரே த்ரோட்டா நம்ம படத்துல வர்றது மாதிரி கண்டினியூவா வந்து பாட்டு இருக்காது. அது ஒரு சாங் ஸ்டோரி. போகும், அப்புறம் ஒரு டயலாக்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்க காமெடி பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு டயலாக் இருக்கும். இப்படி போறதுனால அது ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதனால கண்டிப்பா பார்ப்பாங்க அதை படிச்சு. சென்னையிலே கூத்தெல்லாம் பாக்குறோம் சார். ஆமா சரிங்களா? அதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா 18+ தான் வந்து நிப்பாங்க. எஸ் சார் 18+. 18+ ஓகே. சரிங்களா? அதுதான் நிப்பாங்க. ஏன்னா அது மாதிரி விஷயம் உள்ள நடக்குது. ஆமா இப்போ நீங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சென்சார் என்ன சொன்னாங்க? இல்ல அந்த மாதிரி வைக்கல. ஏன்னு கேட்டோம்னா எங்க கம்பெனிலே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. டபுள் மீனிங் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய Public. பாடல்கள் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற பாடல்கள்லாம் நிறைய பதிவா நம்ம நிறைய பண்ணி வச்சிருக்கிறோம். திரும்ப நீங்க இந்த இது பண்ண போகும்போது அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிடாதீங்க. அதுல வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணுங்க. ஒரு காமெடி உள்ள வைங்க. காமெடியா செய்யுங்க. ஒரு கோமாளிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. டபுள் மீனிங்கும் இந்த மாதிரி கிளாமர் வைக்காதீங்கட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு யூவி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பெரிய படங்கள் ஹீரோக்கள் தெரிஞ்ச முகமா இருந்தாதான் திரையரங்குகள் கொடுக்குறாங்க. ஆமா நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ டிக்கெட் எல்லாம் வந்துருக்கு. ஆமா உங்களுக்கு தேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நீங்க ரிலீஸ் பண்ணா எத்தனை நாள் ஓடும்? இல்ல ஏன்னா இன்னைக்கு தேட்டர் கிடைக்கதே இல்லை. இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க செலவு பண்ணி இவ்வளவு ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறீங்க. வைக்கும்போது என்னன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீரோ மனசுல நினைச்சுப்பாரு, ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க நம்ம படம் வெளியில தெரியணும்னு. ஆனா தேட்டருக்கே வரதே இல்லையே. ஆனா பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவங்களாம் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு நீங்க கேட்டுருக்கீங்களா? இல்ல நம்ம முயற்சியெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு சைடுல ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு தாலாட்டுன்னு வச்சுங்களேன். தாலாட்டு கேட்காம உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த நாட்டுப்புற கலைகள் வந்து எல்லாரோட மனசுலயும் இருக்கும். அது அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு சில விஷயங்கள் வரப்போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வாய்ப்பு இருக்கா? சார் தியேட்டர்ல படம் வரும். அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க. இல்ல தியேட்டர்ல கண்டிப்பா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து அவங்களாம் தெரியும் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த நிலைமையில நிக்கும் இல்ல கண்டிப்பா தியேட்டருக்கு வரும் சார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மக்கள் பெரிய ஆதரவு தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க எடுத்திருக்கோம். அதை வந்து கண்டிப்பா அது ரெகக்னேஷன் பண்ணிட்டாங்கன்னாக்கும் அது வந்து நம்ம எங்களுக்கும் அந்த நம்ம நாட்டுப்புற கலைகளுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரமா நாங்க அதை ஏத்துக்குவோம். ஆனா எங்களோட திருப்திக்கு அந்த கம்பெனிலேயே அப்படித்தான் பண்ணுவாங்க. படங்கள் நீங்க அவங்களோட கம்பெனி பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல எல்லாம் அந்த பாடல்களை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப கண்டா வர சொல்லுங்க அந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடல்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல பருத்தி வீரன்ல நிறைய பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க கான்பிடென்ட்டா வந்து சரி பண்ணு இந்த பாடல்கள்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்ப வந்து திருப்பதி சுப்ரமணியம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா. என்னன்னா படம் பார்த்துட்டு யாரும் ரிவ்யூ கொடுக்காதீங்க, எந்த கேமராமேனும் உள்ள அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சின்ன படங்கள்ல தான் வந்து யூடியூப் தான் நிறைய கொண்டாடி எங்க ரப்பர் பந்தும் சரி சின்ன படங்கள்லாம் வந்து அவங்க தான் கொண்டாடி எடுத்துன்னு வச்சாங்க. பெரிய லெவல்ல ஹிட் ஆகுனாங்க. ஒரு படம் ஏதோ ஒரு படம் வந்து தவறான முறையெல்லாம் பப்ளிக் பண்ணல. அவங்க காசு கொடுத்து வாங்கி படம் பார்த்து படம் நல்லா இருக்கு போறாங்க. அதையே வந்து பார்க்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பதி சுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. இந்த படம்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசினாதான் வெளியே தெரியும். சரிங்களா? அது எப்படி பார்க்க போறீங்க? எப்படி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி பண்ண போறீங்க? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க யூடியூப் காரங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா யூடியூப் காரங்க வந்து அதை பண்ணல. மேக்சிமம் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியாது. யூடியூப் காரங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணல. பெரும்பாலும் அது தனிப்பட்ட முறையில சிலவங்க யாரோ வந்து ரொம்ப எமோஷனலா நிறைய வந்து ஆர்குமெண்ட் பண்றது மாதிரியும் பேசுறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்ல அவர் சொன்னது என்னன்னா இல்ல கேமரா உள்ளே திரையரங்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இன்னைக்கு உண்மையிலே வந்து அது போன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்து என்னன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில போட்டின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால சம்பந்தப்படாதவர்கள் அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பா பேசணுன்ற நோக்கத்தோடயே உள்ள வராங்க. அவங்க படத்தை பார்க்கும்போதே இதுல எது நல்லது இருக்குன்றத பாக்குறதே இல்லை. இதை பத்தி வெளியில போய் நம்ம என்ன பேச போறோம், இப்படிதான் சொல்லணும் இந்த படத்தை பத்தின்ற நோக்கத்தோடயே வராங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு படத்தினுடைய லைஃப்ங்கிறதே 10 days தான். 10 நாள் சிறப்பா ஓடுனா போதும், நம்ம போட்ட காசோட அதிகமா எடுத்துட்டு பெரிய லாபத்தோடய நம்ம வெளில வந்துடலாம். ஆனால் இந்த 10 நாள் ஓடுறதுக்கு இந்த முதல் 3 நாளுங்கிறது வந்து உயிர் மாதிரி. இந்த 3 நாள்ல வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் இப்போ பேரை யாரையும் குறிப்பிட விரும்பல. சமீபத்தில் வந்த படங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வந்து தேட்டர் ஃபுல்லாகல. சில படங்கள் வந்து நூன் ஷோ போடும்போதே ஃபுல்லாகாம தேட்டரில் வந்து அன்னைக்கே எடுத்துடுறாங்க படத்தை, போடுற அன்னைக்கே. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம், இந்த தேட்டரில் இந்த படம் ஓடுது, டப்பாங்குத்து எடுத்து டப்பாங்குத்து ஓடுதுன்னா டப்பாங்குத்தை பார்க்க தான் நம்ம போவோம். சார் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், 2:30 மணிக்கு ஒரு ஷோ, நைட்டு 9:30 மணிக்கு ஒரு ஷோனா இவ்வளோ ஞாபகம் வச்சு இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே தயாராக இல்லை. நம்ம போகிறோம், போகும்போது டப்பாங்குத்து இருக்குன்னா நம்ம அங்கே போய் பார்ப்போம். நம்ம டப்பாங்குத்து ஓடுதுன்னு நினச்சி போகும்போது அது இல்லை சார், அது 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், காலையில் ஒரு படம் சார், வேற ஒரு படம் சார்னு இப்படி தேட்டர்கள் நமக்கு கிடைக்கிறதே கடினமாக இருக்குது. அப்படி கடினமான தேட்டர் கிடைக்கும் போது அதில் படங்கள் கரெக்டான ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பல சூழல்கள் வருது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு புதுசாக நான் இப்போ டைமண்ட் பாபு சார்கிட்ட கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு, ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஓடிடி படம்ன்றாங்க. நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா ஓடிடியில் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது. 4 வாரத்தில் அட்லீஸ்ட் ஓடிடியில் இருந்தால் நமக்கு காசு வந்துடாதான்னு நினச்சி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கும் போது பலர் வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டேன்றாங்க. இல்ல சார், சார் தேட்டர் ஓனர் ம். தேட்டர் உங்க படம் ஓனர்ட்டே உங்க வந்து வீடு அமரன் படம் இன்னைக்கு வந்து போட்டா கூட ஓடிடி நாங்க ரிலீஸ் பார்ப்போம் பண்ணக்கூடாது. சார். உங்க படம் உங்க இல்லை இல்லை, வீடு. ஆனா நான் வந்து எல்லா இப்போ இருக்கிற படத்துக்குமே படம் மாதிரி என்ன படம் இருக்கு? இது வருது சார். இப்போ லப்பர் பந்து வந்து ஓடலையா? ரப்பர் பந்து விட்டுருங்க சார். ஓடலையா? கங்கோவே அடுத்த வாட்டி போட்டா பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு அந்த செகண்ட் லைஃபுங்க அதான் நான் சொன்னேன். 10 நாள் தான் இன்னைக்கு ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஊமையில் பண்ணும்போது 5 தேட்டர் தான் பண்ணணும். இன்னைக்கு வந்து இப்போ 1000 தேட்டர் எடுத்தோடனே நம்ம இறக்குறோம், ரெவின்யூ வந்துடுது உங்களுக்கு. நான் எல்லாரையுமே நான் சொல்ல நான் தேட்டர் ஓனர்ஸே வந்து கமலஹாசனுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த அமரன் படத்தை வந்து சீக்கிரம் ஓடிடில கொடுத்துறாதீங்க, நாங்க எங்க தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க, ஸோ அதனால வந்து நல்ல படங்களை வந்து தேட்டர் ஓனர்ஸ் வரவேற்கிறாங்க. கொஞ்சம் படம் கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா உடனே தூக்கிடுறாங்க. அது வந்து எங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு இல்லை இல்லை, கிடையாது. யாருடைய தவறுமே கிடையாது. இங்கே இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து விமர்சனங்கள், இன்னும் சொல்ல போனால் நான்லாம் பத்திரிகைக்காரர்களால் வளர்ந்தவன். நான் அது பெருமையாகவே சொல்லுவேன். பாபு சாருக்கே தெரியும், எங்கள் படத்தில் கிளைமேக்ஸில் பத்திரிகைக்காரர்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். அது பாராட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ராம்ஜி தான் ஃபஸ்ட்டே எழுதினார். ராம்ஜி சார் எழுதும்போது என்ன எழுதினார்னா, இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஆரம்பித்தார். அப்படி வந்து அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்து நானும் பத்திரிகைக்காரங்களாலே வளர்ந்தவன். பலர் என்னை இங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே, கேட்டாலே தெரியும். என்னை பார்த்த உடனே வந்து அந்த மரியாதை, அந்த இதுதான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். அவங்க யாருமே தவறாக எழுதுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமாவை பற்றி முழுக்க முழுக்க தெரியும். சினிமாக்காரங்க மேல தப்பு இல்லை, முழுக்க முழுக்க சினிமாக்காரங்க மேல தப்பு நான் சொல்றேன். சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. உங்க நான் தயாரிப்பாளர் சினிமாக்காரங்க மேல உங்க தப்பு இல்லைன்னு சொல்ல. தயாரிப்பாளர் எத்தனை இருக்கு, இயக்குனர் கூட்டம் எத்தனை இருக்கு, ம். இந்த மாதிரி படங்களுக்கு ஏன் வந்து ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்க? தேட்டர் கிடைக்கலன்றாங்க. இல்ல இல்ல, சினிமா நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். கேரளா அவங்க வந்து கவர்மெண்ட்ல அவங்க நடிகர்களுக்கு இது பண்ணி ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ம். அந்த படத்தை கவர்மெண்ட் வெளியிடுது, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட். இல்ல இல்ல, இப்ப இங்கேயும் வந்து ஓடிடி வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. கியூபும் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு தெரியல, ஒரு சங்கம்னு இருந்தா அங்க வந்து பிரச்சனைகளும் கூடவே வந்து ஒட்டிட்டு இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, பட் அதை நோக்கி எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன சொல்லணும்னா, சினிமா வந்து அரசியல் மாதிரி. இதுல யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஒருத்தர் வந்து பணம் போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு முன்னெல்லாம் படம் பண்ணணும்னு வருவாங்க. இன்னைக்கு நான் படம் பண்ணிட்டு நானே டைரக்டர், நானே நடிகர், நானே எழுத்தாளர், என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு தான் வர்றாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல, அதை நம்ம தடுக்கவும் முடியாது இதுல. அப்படி வரும்போது என்னன்னா, நம்மளுடைய இன்புட்டுக்கு மேல வந்து நிறைய வந்து வெளியில கிடைக்குது. தேட்டருக்காரங்க வந்து செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் இருக்கு. சார் இப்போ ரஜினி சார் ஒரு கதை கேட்கறாரு அப்படின்னா, ரஜினி சார் ஒரு கதை கேட்கறாருன்னா அர்ஜென்ட்டா யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிடுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க.
அது வந்து யூடியூப் மேல அதான் ரிவ்யூ பண்ற மேல தப்பா, இல்ல இயக்குனர் அர்ஜென்ட்டா படம் எடுக்கிறவங்க மேல தப்பா, இல்ல ப்ரொடியூசர் மேல தப்பா சார்? அர்ஜென்டா ஒரு படம்னு கிடையாதுங்க. இப்ப ஒரு படம்னா டைரக்டர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்க முடியாது. நீங்க காசு போடுறவர்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. நான் உங்க மனசும் கோணக்கூடாதுன்னு பண்ணணும். என்கிட்ட படத்த பார்க்குறவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. சார் போன படம் இதே மாரி தான் சார் இருந்தது. சரியா போல சார். இத கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ஏனால் நான் எனக்காக பண்ணல. எல்லாருடைய இதுக்கும் ஓரளவு காம்பன்சேட் பண்ணிட்டு, அதே நேரத்தில் நானும் அதுல தெரியணுங்கிற முயற்சிகள எடுத்து, இவ்வளோ போராட்டங்கள் பண்ணித்தான் வந்து ஒரு படத்த வெளியில கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா, இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒரு பெரிய கதை கேட்ட உடனே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாத போயிட்டு அது யாராலயுமே பண்ண முடியாது. ஒரு கதைய கேட்டு இது நல்ல கதையா, கெட்ட கதையாங்கிறது நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா, பல படங்கள் ஓடாதுன்னு சொன்ன படங்கள் வந்து ஓஹோன்னு ஓடியிருக்கு. ஓடுன்னு சொன்ன படங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் வந்து போறதில்ல. இது எல்லாத்துக்கும் என்னுடைய சின்ன இது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உள்ள வரும்போதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா வேணும். படம் தயாரிக்கிறவர்களும், படம் இது பண்றவங்களும் பார்த்துட்டு, இவரால பண்ண முடியுமா? இப்ப நான் போறேன். நான் போய் வந்து நான் ஒரு பெரிய இயக்குனர் பேர சொல்லி, நான் அவர்ட்ட உதவியாளரா இருந்திருக்கேங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. அப்படின்னு சொன்னா, உடனே எனக்கு வாய்ப்பு குடுக்கக்கூடாது. நாங்க உதவியாளரா இருந்தேனான்னு கூட செக் பண்றது கூட கிடையாது இன்னைக்கு. அதே மாரி நான் ஒரு நல்ல கதை சொல்லிட்டேன். அப்படின்னு அற்புதமா கதை சொல்றார் சார். கதை சொல்றார் சார். ஆனா இந்த கதையை ஸ்கிரீன் பிளேயா பண்ணி அவரால பண்ண முடியுமான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. எங்கேயுமே அந்த செக்கிங்கிறதே சினிமால இல்லாமல் போனதுனால முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. அப்ப நம்ம போராடித்தான் பண்ண வேண்டியிருக்கு. 2வது வந்து ஒரு காலகட்டம் தாண்டிட்டீங்கன்னா, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு வராங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கல்லூரியிலேருந்தும் விஸ்காம்னு படிச்சுட்டு வரவங்க, விஸ்காம்னு படிக்க போறவங்க எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வரணுன்ற நோக்கத்தோட தான் படிக்க போறாங்க. பட் அங்க இருக்கிற கரிக்குலமே நீங்க பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கான இது அங்க இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விஸ்காம்ல குடுக்குற அந்த இதுவே வந்து நம்ம சினிமாவுக்கு ஏத்தாதான்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அதுல கிடையாது. பட் அதுல படிச்சுட்டு வரவங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6000 பேர் வெளில வராங்களாம். இந்த 6000 பேர்ல ஒரு 3000 பேராவது வந்து சினிமாவுக்குன்னு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம பெரிய திரை இயக்குனர்கள் சங்கத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கத்துல 1000க்கு மேல வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் குடும்பம் இருக்கு. 1000 பேரும் வாழணும். 1000 பேரும் சாப்பிடணும்னா, 1000 பேரும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு 500 பேரு டைரக்டர்னே வச்சுக்கங்களேன். வருஷத்துக்கு வந்து 500 படம் வெளிய வரணும். இது எதுவுமே நம்ம கையில பாசிபிளான விஷயங்களே கிடையாது. தமிழ் சினிமால தமிழ் டைட்டில் வச்சா அது வரி விலக்கு வந்து இப்பயும் அவங்க ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேக்குறீங்களா வரி விலக்கு கேட்பாங்களா? இந்த மாதிரி சின்ன படங்கள் வரி விலக்கு இருந்தா தான் அவங்களுக்கு போட்டதுக்கு எக்ஸ்ட்ராவும் இல்ல வரி விலக்கு சில படங்களுக்கு குடுக்குறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தா ஆட்சிக்கு ஆதரவா கேக்குறேன். இல்ல இப்ப இதே மாதிரிதான் விழிகள் வச்சிருக்கு. நிறைய எல்லாருக்கும் தமிழ் சினிமா நிறைய சூரியன் அப்படிலாம் வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நடிகர்லாம் பாத்தீங்கன்னா லியோ, மாஸ்டர் இப்படி ஆங்கில வார்த்தைகளாகவே வந்துட்டு இருக்காங்க. ஆமா இப்ப அது நம்ம படத்து இதை பொறுத்துதான் கதை அப்படிங்கறத பொறுத்து தான். இப்ப ஆனா குடுக்குறாங்க. தமிழ்ல பெயர் வைத்தால் தமிழுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இதுக்கான செக் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் உங்களை தான் கேட்கறேன். எப்படி இதுக்கு நம்ம செக் போர்டு வைக்க போறோம்? Yeah. Madam, you are basically from Punjab. Punjab folk dance forms நிறைய இருக்கு. இப்போது முழுக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற அளவுக்கு இங்க வந்து இந்த கலைகளை பத்திய ஒரு படம் இது. அதுல எப்படி நீங்க கனெக்ட் ஆங்க, எப்படி உங்களால அது கனெக்ட் ஆக முடியும்? சார் பெரிய விஷயம் என்னதுன்னா, நான் பஞ்சாபியா இருந்தா கூட, என்னோட கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில வந்து செட்டில் ஆகி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்பாவும் சென்னையில தான் பொறந்தாரு. நானும் சென்னையில தான் பொறந்தேன். எஸ், சென்னை பொண்ணு தான். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே தமிழ் நிறைய தமிழ் பேசுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சர், என் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்துச்சுன்னா, அவங்களோட புளி சாதம் அண்ட் எல்லாமே உங்களோட சாம்பார் சாதம் அவங்களோட டிஃபன் பாக்ஸ்
பாக்ஸ்ல இருந்து நானும் சாப்பிட்டிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் தெரியுதுமா ஆக்சுவலி டோன்ட் பாடி ஷேம், தட் இஸ் வெரி பேட். நோ, தட்ஸ் ராங். பாடி ஷேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரோட பாடியும் டிஃப்ரெண்ட். உங்க ஓடுக்கு நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. ஸோ பாடி ஷேம் பண்ணக்கூடாது. சே சாரி. நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன விதம் தப்பு இல்லையா? சலோ, எனிவேஸ் இட்ஸ் ஓகே. So yeah, that's the thing, sir. So சின்ன வயசுல இருந்து அந்த கல்ச்சர் தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் வித் பிராக்டிஸ் ஐ டிட் இட். Thank you. அது இன்னைக்கு தியேட்டர் எங்க தெரியும். Okay, sir. Sure. ஆனா இதுதாங்க நான் கடைசியா சொல்லிடுறேன். நான் விமர்சகங்களை வரவேற்கிறேன். விமர்சனத்துல தப்பே கிடையாது. விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நான் அடுத்த படம் பண்ணும்போது இதை விட என்னை ஊக்குவிக்கிறபடியா இருக்கணும். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு என்ன சுட்டி காட்டுற Sir, விமர்சனங்களை அப்ப மக்களே நான் சொல்லும்போது, வரவேற்கிறேன். மக்களே சொல்லும்போது தாராளமா நம்ம கேட்டுதான் ஆகணும். உங்க படம் ரொம்ப நாளா நீங்க எடுத்துன்னு இருக்கீங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா, விரைவில் நீங்க விமர்சனம் கேக்குறீங்க, நான் விரைவில். பண்றேன். இல்ல அதான் விமர்சனங்கிறது இது விமர்சனம் கிடையாது. இது கரெக்டான இல்ல, கேள்வி இல்ல, இது. இல்ல, இல்ல இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ரொம்ப நாளா நான் எதிர்பார்க்கணும் sir. அல்ல அதான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் சொல்றேனே. இப்போ உங்க பொண்ணு வச்சு ஒரு படம் பண்ணீங்க. ஆமா, அது எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா அது ஒரு எங்க வருது? முக்கியமான கதை அது. நீங்க வந்து அற்புதமான மேட்ரு தான். பண்ணீங்க. அதாவது நான் தான் முதல்ல அதை பண்ணுனேன். அதாவது ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் தமிழ்ல பண்ணது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுனேன். அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கு எங்க அதாவது எனக்கு வந்து கதையை பண்ண தெரியுது, அதை எடுக்க தெரியுது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எனக்கே தெரியல. இவ்வளவுக்கு எனக்கு 40வது வருஷம் இது சினிமால. எனக்கே தெரியல என்ன காரணம்ங்கிறது நமக்கு புரியல. ஓகே சார். அதனால விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன். விமர்சனங்களை பண்றவங்களையும் நான் வரவேற்கிறேன். அது தவறு கிடையாது. பர்சனலான விமர்சனங்கள் எதுவுமே வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த 3 நாள் ஃப்ரீயா விடுங்க. 3 நாளைக்கு அப்புறம் 4ஆவது நாள்ல இருந்து என்ன வேணாலும் செய்யலாம். அது என்னுடைய ரெக்வஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா இந்த 3 நாள்ல வந்து போதும். ஒரு படம் ஓடுறதுக்கு அந்த 3 நாள் போதும். அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சனல் விமர்சனங்கள் எங்கேயுமே வேண்டாம். பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும், பல இது இருக்கும். அதை நம்ம பத்தி கண்டுக்கவே வேண்டாம். நன்றி, ரொம்ப நன்றி.